பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் படிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் பிரம்மா சரஸ்வதியும் சிவசக்தியையும் சுப்பிரமணியரையும் நவ கிரகங்களையும் திக்பாலகளையும் திக் சக்திகளையும் பஞ்சபூதங்களையும் போற்றி அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனையும் போற்றி எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதலாம் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குவோம். கலியுக வள்ளலாகிய எங்களுடைய சில ஜாம்பான் சுவாமிகள் அவர்களால் இன்று ஒரு பொன்னான நாள் நமக்கு. எங்களை பாராட்டியதற்காக நான் சொல்லவில்லை. ஜோதிடர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும், எல்லாருக்கும் சீல்டு கொடுக்க வேண்டும், எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும், எல்லாரும் உணவு கொடுக்க வேண்டும். இப்போ நீ நானே ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா என்கிட்ட படித்தவருக்கு தான் நான் கொடுக்க முடியும். அது மாதிரி இப்போ அருள்வேல் ஒருத்தருக்கு சீல்டு கொடுக்குறான்னா அவர் படித்தது தான் கொடுக்க முடியும். ஒரு சபையில் மீட்டிங் நடக்க நாங்கள் போய் பேசுவோம், எங்களுக்கு சால்வைகள் உண்டு, எல்லாம் உண்டு. சீல்டு யாருக்கு கொடுப்பாங்க? அவங்ககிட்ட படிச்சிருந்தா தான் தருவான். இப்போ நீங்கள் யாராவது சாமிகிட்ட படிச்சிருக்கங்கிறது வேறு, நீங்கள் படித்தவன் படிக்கானுக்குன்னு இங்கே கிடையாது. எல்லாரையுமே அவர் கூப்பிட்டு அங்கீகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் உங்களுக்கு இங்கே சிறப்பு பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜோதிடர்களை அவர் எப்போதுமே மதிப்பவர். நீங்கள் நினைக்கிற கூடாது, சில சரியில்லைன்னு எங்கிட்ட சொல்லுவாரே தவிர ஜோதிட கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். நீங்க இப்ப பாக்குறதுக்கு அப்படி இருக்காரு. 9 வருஷமா அவர் இந்த கலையில வரல. இந்த சிலை செய்யறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியும். 14 ஆண்டுகளாக இந்த சிலையை செய்வதற்கு பெரும் முயற்சி. அவர் சொன்ன மாதிரி அவருடன் கூட இருந்தவர்கள் எல்லாம் சில பேர் இல்லை, சில பேர் இறையருளால் இருக்கிறோம். ஆனாலும் அந்த சோதனை அவர் விடவில்லை. ஒரு நாள் இதை ரெடி செய்து நாம் ஒரு விழாவாக ஏற்படுத்தி ஜோதிட உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவருடைய நல் எண்ணம் இன்று நமக்கு நிறைவேறி இருக்கிறது. இப்ப நீங்க நாங்க தங்க வாங்கினா பணம் வாங்கினா நீங்க நினைக்க வேண்டாம், நாளைக்கு நீங்களுமே வாங்கலாம். ஐயா அதுக்காக நாங்க அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எங்களை பாராட்டுறதுங்கிறது வேறு, உங்களையும் பாராட்டுவார். இப்ப எங்களுடைய பத்திரிகை ஒன்று வந்துட்டு இருக்கு, அதுல கட்டுரை எழுதினால் பல பல ஆய்வுகள் செய்தால் நல்ல ஒரு நிலையில நீங்க எங்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே தங்கம் வெள்ளி பரிசுகள் இருக்கிறது. இன்னொன்று, அடுத்த விழா ஒன்று ஸ்ரீவாஞ்சியத்தில் செய்ய இருக்கிறார். இந்த ஸ்ரீவாஞ்சியம் என்பது ஒரு அற்புதமான ஸ்தலம், மகாலட்சுமி வீட்டிலிருந்து பூஜித்த ஸ்தலம். இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் என்ன சிறப்பு? யமதர்மனை காலதேவன் உதைகிற போது காலதேவன் உங்க கட்டளைப்படிதானே நான் மார்க்கண்டன் உயிரை எடுத்தேன், என்னை ஏன் உதைகிறீர்கள் என்று கேட்கிறார். உதைஞ்சது எது? சிவனுடைய வலதுபுறம் அல்ல, இடதுபுறம். இடதுபுறம் உதைகின்ற பொழுது சக்தி தான் உதைகிறார். ஆனாலும் அவன் காலதேவன் மிருத்யுஞ்சோமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவனுடைய உயிரை எடுக்க போயிட்டார். மார்க்கண்டேயன் மிருத்யுஞ்சோமம் பண்ற போது யாரும் உயிர் எடுக்கப்படாது. காலதேவன் நின்று அவன் உயிரை எடுக்க வேண்டும், அவசரப்பட்டு வலையை வீசி விட்டார். அதனால அவருக்கு தண்டனை. இருந்தாலும் ஸ்ரீவாஞ்சியத்தில் உனக்கு ஒரு தனி சிறப்பு தரப்படுகிறது. அங்கே உன்னை வணங்கிய பிறகுதான் என்னை வணங்க வேண்டும். வாஞ்சிநாதர் எப்படின்னா, யமனை வணங்கிய பிறகு, யமன் சித்திரகுப்தன் 2 பேருக்கும் ஒரே இடத்துல சிலை இருக்கு, அவரை வணங்கிய பிறகு என்னை வணங்க வேண்டும். அந்த குலம் சாதாரணமான குணம் அல்ல, நவக்கிரகங்கள் தோஷம் அத்தனையும் போக்கி நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு குலம், அற்புதமான குலம். சப்த கன்னியர், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, எத்தனை சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் அங்கே மூழ்கி அந்த விளைபெற்றிருக்கிறார். இன்னொன்று, ஒரு ஊர்ல ஒருத்தன் இறந்துட்டானா கோவிலை மூடி பாடி எடுப்பாங்க, அங்க கிடையாது. தர்மராஜனே வீட்டில் இருக்கிறதுனால அவங்க பாடுக்கு பாடி எடுப்பாங்க, கோவில் பாட்டுக்கு கோவில் இருக்கும். அதனால இந்த ஸ்ரீவாஞ்சியம் என்பது ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த இடத்துல நம்மளுடைய அடுத்த இலக்கு இந்த மாநாட்டை அவர் அங்கே வர இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில கூட நீங்கள் கலந்து கொண்டு இன்னும் நீங்க பரிசு பாராட்டுகளை பெற முடியும். அவருடைய நிறை அவருக்கு மட்டுமல்ல, இப்ப அவருக்கு எத்தனை தொழில்கள் இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, இதெல்லாம் நமக்கு நடத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனாலும் அவருடைய ஆசானுடைய கட்டளையால் இந்த ஜோதிடத்தை உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாகவும் நம்ம வாயிலாகவும் எல்லோருக்கும் நன்மைகள் செய்து இன்றளவில் அவர் போலப்படுகிறார் என்றால் அந்த தர்மம் தான் அவரை அங்கே நிலைத்திருக்கின்றது. அந்த கால தேவதை தான் நம் முன்னால் இருக்கின்றது. உங்களுடைய ஜாதகம் எதுவா இருந்தாலும் அது பாதத்தில் வச்சு எடுத்து விட்டால் அந்த கடமை அந்த கர்மா நீங்கிவிடும். இப்ப நம்ம ஜாதகம் மூணு கர்மா சொல்லுவாங்க, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, 3 கர்மா சொன்னா 231 கர்மா ராத்திரி சாமி சொன்ன நம்மளாம் முழிச்சு போயிட்டோம். இந்த 230க்குள்ள நம்ம எல்லாருமே இருப்போம். இப்ப நம்ம எப்படி வாழ்றது? அதனால இந்த கனகாம்பிகா சிலையோட இந்த சோதிட கிழமை ஜோதிடர்களுக்கே ஒரு விமோச்சனம்.
அப்படிப்பட்ட ஒரு கலையில் நாம் இந்த நிகழ்ச்சி கலந்துட்டு பேச இருக்கிறோம். இப்போ இதில் உங்களுக்கு சுருக்கமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் முக்கியம். அந்த 5 பஞ்சபூதங்களை சித்தர்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ 5 வவ்வல்ஸுங்கிற எழுத்துக்களை பறவைகளாக மாற்றுகிறார்கள். நமக்கு 247 எழுத்து தமிழ்ல இருக்கு. அதுல 5 எழுத்து வவ்வல்ஸ் இந்த புறம் இருக்கு, 242 இன்னொரு தராசுல இருக்கு. இந்த 5 எழுத்துக்களும் பறவைகளாக ஆ பார்த்தா வல்லூர் மாதிரி இருக்கும், ஈய புள்ளி வச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கும், காக இப்படி உட்கார்ந்து ஊனாட்சி போட்ட காக மாதிரி இருக்கும், கோழி ஏன் மாதிரி ஏல கோழியை நீங்க கட்டிக்கல அப்படின்னா காற்றுக்கும் கோழிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகாயம் வந்து மயில். ஆக அங்கே வானத்தில் உங்களுக்கு மழை வரப்புனா மயிலுக்கு கரெக்டாக தெரியும், நம் நாட்டினுடைய தேசிய பறவை. அப்போ அந்த ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 வவ்வல்ஸும் இந்த 242 எழுத்தோடு சேர்ந்தால்தான் இந்த 242 எழுத்துமே இயங்கும். அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களை நாம் பண்ணி அதிலே இந்த வல்லூர்வா வர்றாங்க. அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம், வல்லூர் என்ற பூமி தத்துவம். அதே மாதிரி திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்த என்ற நீர் தத்துவம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் நெருப்பு என்ற காக தத்துவம். அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் கோழி என்ற காற்று தத்துவம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டை, உத்திரட்டை, ரேவதி ஆகாயம் என்ற மயில் தத்துவம். இந்த 5 பஞ்சபூதங்களும் நீங்கள் பிறக்கும் பொழுது என்னவா இருக்குன்னு ஒரு 7 நிலைகள் இருக்கு. நீங்க பிறக்கிற போது காலையோட சாமி கொஞ்சம் சொல்லி காமிச்சார், துயில் சாவு அப்படின்னு. நீங்க பிறக்கும் போது உங்களுடைய ஜனனகால பற்றி துயில் சாவில் இருக்கக்கூடாது, ரொம்ப சிரமப்படுவோம். ஒன்று அரசில் இருக்கணும், இல்லை ஊரில் இருக்கணும், இல்லை நடையாவது இருக்கலாம், இல்லை என்றால் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அப்படி அது இல்லை. அந்த பட்சிக்கு ஒரு நட்பு பட்சி இருக்கு. அந்த நட்பு பட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அரசில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் அதை 2வது எடுத்துக்கலாம். 3வது அந்தர பட்சின்னு ஒன்று இருக்கு. அது நேரம் தெரிஞ்சவர்கள் மட்டுமே எடுக்க முடியும். நேரம், பிறப்பு நேரம், சூரிய உதயம், எங்கே பிறந்திருக்கார் அப்படிங்கிறத வச்சு அந்த பிறப்பு நேரத்துக்குள்ள ஒரு அந்தர பட்சி உள்ள போகும். அது நேரம் ஜனன பட்சியோட ஒன்றாவும் இருக்கலாம், வேற பட்சியாகவும் இருக்கும். அந்த அந்தர பட்சி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிர்ஷ்ட பட்சி சரியில்லாத போது அந்த அந்தர பட்சி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த அப்படி இந்த 3 நிலைகள் இல்லை என்றால் அந்த அந்தர பட்சியாவது நன்மையா இருக்க வேண்டும், அதை சார்ந்த நட்பு பட்சியா நன்மையா இருக்க வேண்டும். 5வதா பார்த்தீங்கன்னா 5 பஞ்சபூதங்கள் சொன்னாங்களா, திதி, யோகம், கரணம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பூதத்துக்கு என்ன மாதிரி வந்து என்ன லெக்கணம் வரும்னு இருக்கு. ஒன்று அது மாதிரி இருக்கணும். அது 6வது ரூல். 7வது ரூல் வந்து பிறக்கும் போதே பட்சியில் வந்து கற்பச்சல் இருப்பு நீங்க திசை எடுக்கிற மாதிரி அங்கே 100 ஆண்டுகள் பஞ்சபூதங்களுக்கு இருக்கு. இங்கே வின்சோத்திரிய திசை வந்து 120, அங்கே பஞ்சபூதங்களுக்கு 100 ஆண்டு. பிறக்கும் போதே ஒருத்தர் ஊனில் பிறக்கலாம், அரசில் பிறக்கலாம், நடையில் பிறக்கலாம், துயில. இப்போ நான் சொன்ன அந்த ரூலில் 6 ரூலில் நடிகர் விஜய் இல்லை. நான் ஒரு நேரடியாக சென்று பார்த்துருக்கிறேன், அரசியலுக்கு வருவார்னு சொல்லியிருக்கிறேன், கரெக்டாக வந்திருக்கார். ஏன்னா ஒரு பிடி செல்வகுமாருக்கு நெருங்கிய நண்பர், கடவுள் ஒரு டிவி, அவருக்கு மிகவும் நண்பராக இருக்கக்கூடியவர் தான் சந்திரசேகர் அண்ட் விஜய். ஆக அந்த 7வதுல தான் அவர் பிறக்கும் போதே பட்சி ஊன் அரசுல ஊன்ல பிறந்திருக்கார். அந்த 7வதுல அவர் இருக்கார். இந்த 7 விதிக்குள்ள உங்க பட்சி இருந்து விட்டால் உங்க ஜாதகம் சரியாக மாற்றி அமைக்கப்படும், யோகங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். பிரபஞ்ச சக்தி ரொம்ப முக்கியமானது, அது எந்த சந்தேகமே இல்லை. இப்போ நீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறோம். எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்லிக்காங்க தெரியுமா? விடிய காலம் 3:36 to 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம். அதில் தான் நாம் சாந்தி முகூர்த்தம் வைக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு நாள் குறித்து கொடுங்க, சொல்கிறேன் கேட்குறான்னு பார்ப்போம். எந்த சோசியர்கிட்ட போனீங்க, யார் 3:36 6 மணிக்கு நாள் குறித்தது அப்படியுமே நம்மளை புரியுதா? சாந்தி முகூர்த்த நேரமே 3:36 to 6 தான் செய்யணுங்கிற. அப்படி இல்லைனால் அந்த 1:3:36 ரிவர்ஸ் பண்ணலாம். இதில் பிறக்கும் குழந்தைகள் அதிர்ஷ்டமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். அதனால தான் அந்த பிராமின் தான் இந்த நிலையை சாந்தி முகூர்த்தத்துக்கு என்று ஒரு நாளை கரெக்டாக பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்தார், திருமணம் குறிச்சிட்டோம். திருமணம் வந்து அவர் சொல்லிக்க எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் இருக்கார். நம்ம என்னென்னா அவருக்கு மனசுக்கு இந்த திருமணம் குறிச்சதுலேருந்தே 1 மாதமாக ஒரே பெரிய சிரமங்கள். என்கிட்ட வந்தாங்க, பார்த்தோம். அதில் ஒருத்தருக்கு படுபட்சியான நாளில் திருமணம் நடக்குது. பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு, அதை நம்ம மாற்ற முடியுமா? சரி சொல்லிட்டு அவங்க ஒரு சில பரிகாரம் சொன்னோம். அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தத்தை அன்று வைக்க வேண்டாம், நான் மறுநாளோ வைக்கிற நாள் குறித்து தரேன்,
அன்றுதான் அவர்கள் இணைய வேண்டும் அப்படி. சரிங்க, நான் சொல்றபடி கேட்குறேன். அது மாதிரி அந்த நாட்களை அவர்கள் குறித்து பண்ணி கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து பஞ்சபூதங்கள் என்பது தசாபுத்திகள், கிரகங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பஞ்சபட்சி பார்த்து போன பகைக்காதே அப்படின்னு இருக்கேன். ஓரை பார்த்து போன உரசாதே, பட்சி பார்த்து போன பகைக்காதே. நாள் செய்யாததை ஆள் செய்யும். அதனால வந்து எந்த நிலையுமே நல்லோர்கள் மாறுவார்கள், நல்ல நாள் மாறாது. அதனால வந்து அந்த பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால் கஞ்சமலர் மாது தன்னை காணலாம் அப்படிங்கிறார். பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால், கஞ்ச மலர்னா என்ன? தாமரை. தாமரையில யார் இருப்பா? மகாலட்சுமி. ஏற்கனவே பஞ்சபூதத்தில் சிவசக்தி வந்துருவாங்க. அப்ப கஞ்ச மலர்னா மகாலட்சுமி. அப்ப அதுல வெண்டாமல் இருக்கவ யாரு? சரஸ்வதி. கஞ்சமலை மாலுதனை காணலாம். மிஞ்சுருவும் சத்துருவும் இல்லை, உன்னை மிஞ்சக்கூடிய சத்துருவும் இல்லை. தனவானாம், இப்பூவியில் 8 திசையிலும் ஏற்றம் பெறுவார். நீங்க ஒரு திசையில பயணம் பண்ண திக்பாலர்களை வணங்கியா போறீங்க எல்லாரும். இப்ப கிழக்க போறது இந்திரனே போற்றி, அக்னியே போற்றி, காலதேவனே போற்றினா நீங்க யாரும் போறீங்க? 8 திசையில பயணம் பண்ற போது அதுக்கு ஒரு லம் வம் அந்த மாதிரி ஒரு பீஜாட்சர மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை சொல்லி திக்பாலர்களை வணங்கி எந்த திசையில வீட்டை விட்டு வெளியே போறீங்களோ அந்த பஞ்சாட்சர மந்திரங்கள் தான் அந்த 7 சக்கரத்தை ஆளுகின்றன. உள்ளே நம்முடைய தியானத்தில் இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாதக, விசுத்தி, ஆக்னி எல்லாமே 7 சக்கரங்களுமே. ஆனால் அந்த வேலை வரக்கூடிய 7 சக்கரங்கள் எல்லாமே கீழே மேலே 2 பூதங்கள், நடுவிலே 3 பூதமும் அதை ஆட்சி செய்கின்றன. நம்ம உடம்பையே பஞ்சபூதங்கள் ஆட்சி செய்கின்றன. பஞ்சபூதங்கள் கோபம் வந்தால் என்னவா மாறுன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் இப்போ கேரளாவில் பூமி நம்மளுடைய கோபம் வந்தால் நமக்கு என்ன மாதிரி ஆனது, அந்த மாதிரி வந்து பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் கட்டுப்பட்டு இருக்கும். ஆனால் உங்களுடைய பாராயணங்கள், வழிபாடுகள், நேரங்கள், நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது நிமித்தங்கள், இதெல்லாம் பார்த்து சென்றால் நாம் செய்யும் காரியம், எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும். அதனால் வந்து ஜோதிடம் என்பது தேவை, அதில் எந்த மாற்றம் கிடையாது. பரிகாரங்களும் தேவை, அதுவும் இல்லை, அதே நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கால நேரங்கள் ஒருவனுக்கு எப்படி வேணாலும் மாறலாம். இப்பொழுது ஐயா மைபா அவர்கள் வந்து சிவபுராணத்தில் அருமையாக நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கன்னார். சிவபுராணத்தில் சிவன் மயங்கி கிடக்கிறார். அதனால மனைவிக்கு பக்கத்தில் நீங்க யாரும் நீத்த, இப்ப சாமிக்கு மனைவி பக்கத்தில் போய் யாராவது நின்ற முடியுமா? நம்ம அடுத்து தான் நிற்கிறோம். அப்படி மூவராத்தான் நாங்க நிற்கிறோம். அப்படி மாணிக்க வாசகராக அங்கே வச்சிருக்காரு யார்? சிவனை. மனைவி இப்ப ஒரு புறம் நடராஜ சன்னதிக்கு பக்கத்தில் பாருங்க, சிவகாம சுந்தரியே லெப்ட் தான், ரைட்ல யார் இருக்கா? மாணிக்க வாசகர். அப்ப அந்த மாணிக்க வாசகர் மேல எவ்வளவு பிரியம் இருந்தால் சிவன் அவரை அருகிலே வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிவபுராணத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா? கோளாறு பதிகத்தில் ஞானசம்பந்தர் அற்புதமா சொல்றார். 11 ஸ்லோகத்திலே அத்தனையும் இருக்கு. மிருகங்களுக்கு முன்னால் படிச்சா மிருகமே ஒண்ணும் செய்யாது. இடி மின்னல் வருது, அந்த பாடலை படிச்சு போங்க, ஒண்ணு ஆகாது. விபூதி எடுத்து பூசுங்க, வியாதி போயிடும். நவக்கிரக வழிபாடுங்க, ஒன்னும் ஆகாத நட்சத்திரம் 12 நட்சத்திரம் இருக்கு நமக்கு, அதுல காரியம் செஞ்சா ஆகாது. ஆனா கோளாறு பதிகத்தை படித்து சென்றால் ஆகும். அப்படி அவரு அனைத்தையுமே அற்புதமாக பண்ணியிருக்கிறார். ஆனால் நீங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு, அது மாதிரி மகாவிஷ்ணு பாலாஜி பாசுரங்கள், பாசுரத்தை பத்தி பாடுறதுக்கு தான் நம்ம ஐயா அன்னைக்கு வந்திருக்காங்க. பாசுரங்கள்லாம் நீங்க ஒரு நாள் பாடிட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவே அசந்துருவார். 12 ஆழ்வார்கள் 11 ஆழ்வார் பெருமாளை டைரக்டா வணங்கினாங்க. ஒரு ஆழ்வார் பெருமாள்கிட்டே போகல, 11 ஆழ்வாரே கும்பிட்டா அவருக்கு தான் முதல்ல பெருமாள் காட்சி தந்தார். புரியுதா உங்களுக்கு? அதனால இறை சக்தி வேணே உங்களுக்கு. ஒரு 48 ஒரு முகூர்த்தம் என்பது என்ன? நீங்க ஜோதிடரா இருக்கீங்க, யாரா சொல்லுங்க, ஒரு முகூர்த்தம் என்பது எத்தனை நேரம், எவ்வளவு மணி நிமிஷம்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு முகூர்த்தம்னா எவ்வளவு நேரம்? 48 நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தம். அதை நம்ம டபுள் ஆக்கியிருக்கோம் 1.5 மணி நேரமா. நாம போடுவோம், நம்ம அதை நம்ம தான் எல்லாமே டபுள் ஆக்குவோமே. நம்ம தான் 1.5 மணி நேரம் மூத்த வச்சிருக்கோம், 8 to 9 7. ஆனால் 48 நிமிஷம் தான் முகூர்த்தம். அந்த 48 நிமிஷம் டெய்லி நீங்க ப்ரேயர் பண்ணணும். அப்படி இல்லையா 24 நிமிஷம் ப்ரேயர் பண்ணணும், 12 நிமிஷம் ப்ரேயர் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுற ஒரு புக்கு உங்களுக்கு இப்போ வந்திருக்கு, அடிச்சு கொண்டாந்துருக்கேன் நான் திண்டுக்கல்ல இருந்து. நீங்க இதையாவது டெய்லி படிங்க. எல்லாம் அது படிச்சு முடிஞ்சாலும் 5 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்படி எல்லா பிரேயருமே இருக்கு. இன்னைக்கு நம்ம சான்றிதழ் சர்டிபிகேட்டோட கொடுக்க இருக்கிறோம் உங்களுக்கு. அந்த ஸ்லோகங்கள் டெய்லி எல்லா கடவுள்களுக்கும் இருக்கு. நீங்க மனிதனா பிறந்த ஒருவனும்
12 நிமிஷம் டெய்லி பிரேயர் பண்ணணும். வாழ்நாள்ல 100 பேருக்கு குறையாம தர்மம் பண்ணணும். இறைவனுக்கும் பண்ணணும், இறைவனுக்கும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினால் கிரகங்களும் நெருங்காது. பாசுரங்கள் பாடினால், தேவார பதிகங்கள் பாடினால், 12 திருமுறைகள் பாடினால், நல் எண்ணத்தோடு யோக்கியாம்சமாக செயல்பட்டால், தர்மம் செய்தால், இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக நமக்கு எல்லா கிரகங்களுமே நமக்கு துணை நிற்கும்ங்கிறார் ஞானசம்பந்தர் பெருமான். நமக்கே துணை நிற்கும்ங்கிறார். பஞ்சபூதங்கள் சிவனை வணங்கினால் நமக்கு வழி அனுப்பி நமக்கு ஆசீர்வாதம் செய்யும். அந்த பஞ்சபூத சிவாய நமக்குள்ளதான் சிவபெருமான் உள்ளே வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கலைக்கு பஞ்சபூதங்களை ஆளுகை செய்வது போல் நம் ஜோதிடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய கலியுக வல்லல் அவர்களுக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து என்னாலும் இந்த ஜோதிட கலை எடுத்து நிறுத்த வேண்டும் என்ற என்னுடைய ஆவலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நமக்காக பேசவில்லை. நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு நம் நாட்டை ஆளக்கூடியவர்களோ, நம்ம இந்திய நாட்டை ஆளக்கூடியவர்களோ ஒருவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி ஒரு அங்கீகாரம் சிறைக்க போகிறார். அது அவருக்கு மட்டும் பெருமை அல்ல, நம் எல்லோருக்கும் தான் பெருமை. அப்படிப்பட்டதை யார் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட செய்யக்கூடிய அவருக்கு நாமெல்லாம் கூட நிற்பதுதான் அவருக்கு உதவி. அந்த உதவியாக நாமெல்லாம் இருந்து இந்த கலையை மதித்து பலருக்கும் வழிகாட்டியாக இருந்து இறையருளையை மேற்கொண்டு, குறிப்பாக தர்மமும் மேற்கொண்டு அவரை முன்மாதிரியாக செலுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும். இதுவரை வாழ்நாள்ல எத்தனையோ ஜோதிட மீட்டிங் நடந்திருக்கு. எங்கேயாவது பணம் பொன் கொடுத்து நீங்க பார்த்திருக்கலாம் உங்க சர்வீஸ்க்கு? யாராவது ஒருவர்? அந்த நிகழ்ச்சி இன்றுதான் அரங்கேறி இருக்கிறது. ஜோதிக கனகாம்பிகா சில ஜாமான் முன்னாடி இது எங்களுக்காக நாங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் பெருமைப்படவில்லை. இதை போன்று நீங்களும் பெற முடியும், ஜோதிடர்கள் பெற முடியும், இந்த கலையில் மதிப்பவர்கள் பெற முடியும். அவர் எல்லாருக்கும் தருவார், பாரபட்சம் அவரிடத்தில் கிடையாது. புரியுதா? இப்ப பாருங்க, எல்லாரும் பரிசு கொடுத்தாரா? அவங்க மருமகளுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தாரா? இப்ப நம்ம அவங்க 2 பேரும் தான் பாடுனாங்க, ஆனால் இன்னொருத்தர் கொடுத்தாங்க. அவங்க மருமகள் கூட பாடியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சால்வை மட்டும்தான் போட்டா இருப்பாங்க. பரிசு கொடுத்தாரா? அப்படி தானும் தன் குடும்பத்தினரும் தன்னை சேர்ந்தவர்களும் இந்த கலையிலே பரிணமிக்க வேண்டும் என்று நினைப்பது அவருடைய நல் எண்ணங்களுக்கு நாம் எல்லாம் செய்ய வேண்டிய நற்காரியம். அவர் முடிந்தவரை இந்த கலைக்கும் அவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி எல்லோரையும் வணங்கி என்னுடைய சுற்றியை காட்டமிருக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன். நன்றி.